வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்று நாம் தொழிற்பயிற்சியில் சேருவது குறித்தும் அதற்கான கல்வி தகுதி, அதற்கான வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம். மொத்தம் அரசு ஐடிஐகள் 112, தனியார் ஐடிஐகள் ஏறக்குறைய 350 உள்ளன. புதுமை பெண் தமிழ் புதல்வன் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த அனைவருக்கும் ரூபாய் 1000 உதவித்தொகை. எஸ்சி எஸ்டி பிரிவு மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை. பயிற்சி பெறும் அனைவருக்கும் மாதந்தோறும் ரூபாய் 750 ஊக்கத்தொகையுடன் விலையில்லா மிதிவண்டி, 2 செட் சீருடை, வரைபட கருவிகள், பாடப்புத்தகங்கள், ஷூ, கட்டணமில்லா பேருந்து சலுகையுடன் கூடிய கட்டணம் எதுவும் இல்லாமல் சேர்க்கை செய்யும் வசதி போன்ற அனைத்து சலுகைகளும் வழங்கப்படுகிறது. பயிற்சி பெறும் அனைவருக்கும் தொழிற்பழகுனர் பயிற்சி, வேலைவாய்ப்பில் 100% இலக்கு போன்றவற்றை பின்பற்றி அனைவரும் இள வயதிலேயே குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்புடன் கூடிய தொழிற்கல்வி வழங்கப்படுகிறது. படிக்கும் போதே உங்களுக்கு தேவையான சிறு குறு பெரிய நிறுவனங்களில் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்தப்பட்டு உடனடியாக வேலைவாய்ப்பும் கை நிறைய ஊதியமும் பெற்றுத்தர அனைத்து ஐடிஐகளிலும் வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வருட சேர்க்கையானது வரும் ஜூன் மாதம் முதல் நடைபெற உள்ளது என்பதையும் 10th ரிசல்ட் வரும் தேதிக்கு முன்னதாகவே தாங்கள் விண்ணப்பம் செய்ய தயாராக இருக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. www.skilltraining.tn.gov.in என்ற வெப்சைட்டில் உங்கள் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யலாம். விண்ணப்பிக்க டிசி, மார்க்ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேங்க் அக்கவுண்ட் நம்பர், ஃபோட்டோவுடன் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேதி அறிவித்தவுடன் மீண்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுகிறேன். மேலும் ஐடிஐ சேருவதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ஆகும். ஆகையால் 12ஆம் வகுப்பு தோல்வியடைந்த நண்பர்களும் 11ஆம் வகுப்பு தோல்வியடைந்த மாணவர்களும் கூட ஐடிஐயில் சேரலாம். மேலும் தற்போது ஐடிஐயில் டிகிரி, டிப்ளமோ, பிஇ படித்த நண்பர்கள் கூட ஏராளமானோர் ஐடிஐ பயின்று வருகிறார்கள். என்ன காரணம் எனில் ஐடிஐ படித்தால் உடனடியாக வேலை கிடைக்கும். ஆகவே டிப்ளமோ, டிகிரி முடித்த நண்பர்கள் கூட தற்போது ஐடிஐயில் பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் 10th ரிசல்ட் வருவதற்கு முன்னதாகவே ஐடிஐ சேருவதற்கு தயாராக இருக்கவும். ஐடிஐயில் விண்ணப்பம் குறித்த நோட்டீஸ் வந்த உடனே உங்களுக்கு மீண்டும் நான் ஒரு வீடியோ போடுகிறேன். மேலும் ஐடிஐ படித்தால் அரசு நிறுவனங்களிலும் வேலை கிடைக்கும், தனியார் நிறுவனங்களிலும் வேலை கிடைக்கும். மேலும் வெளிநாடு செல்வதற்கும் வேலை வாய்ப்பு உள்ளது. ஐடிஐ முடித்து அப்ரண்டிஸ் முடித்து 3 ஆண்டு முன் அனுபவம் இருந்தால் ஓவர்சீஸ் மேன்பவர் கார்ப்பரேஷன் மூலமாக நாம் வேலைவாய்ப்பு பதிவு செய்து அரசு உத்தரவாதத்துடன் வெளிநாடு வேலை செல்வதற்கும் ஏராளமான வசதி வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பிஹெச்எல், ஓஎஃப்டி, ஹெச்ஏபிபி, இராணுவம், கப்பற்படை, விமானப்படை, எல்லையோர காவல்படை போன்ற இடங்களிலும் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உள்ளது. அதை போன்றே அரசு வேலைவாய்ப்பை பொறுத்தவரை பொதுத்துறை நிறுவனங்களிலும் ஏகப்பட்ட ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற நிறுவனங்களிலும் கப்பல் கட்டும் தளங்களிலும் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உள்ளன. ஆகவே நண்பர்களே, குடும்ப சூழ்நிலை காரணமாக உடனடியாக வேலைக்கு செல்லும் நோக்கத்தில் உள்ளவர்கள் 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் ஓராண்டோ 2 ஆண்டோ ஐடிஐ படித்தால் வேலை எளிதாக கிடைக்கும். மேலும் வசதி இருந்தும் படிப்பில் விருப்பம் இல்லாத காரணம் உள்ளவர்களும்
ஐடிஐ தேர்ந்தெடுத்து படித்தால் அவர்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். மேலும் ஐடிஐயில் கிட்டத்தட்ட 75-80% ப்ராக்டிக்கலும் 20-25% தியரி, சயின்ஸ், மேக்ஸ் இருக்கும். ஆகவே படிப்பதற்கு கடினமாக இருக்காது. படிப்பு சுமாராக படிப்பவர்களும் ஐடிஐயில் நல்ல முறையில் தேர்ச்சி பெற்று ரயில்வே, பிஹெச்எல், ஓஎஃப்டி போன்ற அரசு நிறுவனங்களில் வேலை சேர்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன. அதை போன்றே ஒரு தனியார் நிறுவனம் எனில் 100 பேர் வேலைக்கு எடுக்கிறார்கள் எனில் 75 பேர் ஐடிஐ படித்தவர்களும், மீதி உள்ள இடங்களிலே டிப்ளமோ, பிஇ, மற்ற ஆர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் படித்தவர்களை வேலைக்கு எடுக்கிறார்கள். ஆகவே ஐடிஐ படிப்பவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் அரசு துறையிலும் சரி, தனியார் துறையிலும் சரி ஏராளமாக உள்ளது. ஆகவே நண்பர்களே, ஐடிஐ விண்ணப்பிக்க தயாராக இருக்கவும். ஐடிஐ சேர்க்கை அறிவிப்பு வந்த உடனே உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு வீடியோ போடுகிறேன். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.